அன்புக்குரியவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார். ஆசிரியர் தினத்தை கொண்டாடினோம் 5ஆம் தேதி. அன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்தோம். கர்த்தர் தான் நமக்கு போதகர், முதலாவது போதகர், முதலும் மேன்மையுமான ஒரு போதகர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவது மறுபடியும் கர்த்தர் தான் நமக்கு போதிக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கிறோம், கிறிஸ்து தான் உங்களுக்கு குருவாக இருக்கிறார் என்று. உலக நடைமுறையிலே பார்க்கிறோம், மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லி. சிலர் மாதா, அடுத்தது பிதா, அப்புறம் குரு, அப்புறம் தான் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் சிலர் எப்படி சொல்வார்கள் சொன்னால், மாதா, பிதா, குருவே தெய்வம் என்று சொல்வார்கள். அப்போ குருவாக இருக்கிற ஆசிரியர், ஆசான் தான் நமக்கு தெய்வம். நம் தெய்வமே நமக்கு போதகராக இருக்கிறார் பாருங்கள். நேற்று தினத்தை நான் பார்க்கிற பொழுது, பிரயோஜனமாக இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே என்று சொல்லி ஏசாயா 48:17 வாசித்தோம். பிதாவாகிய தேவனுடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் தான் நமக்கு குருவாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆசான், ஆசிரியர், போதகர் எல்லாம் தேவன் இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்த கிறிஸ்து தான் என்பதை நாம் அறிய வேண்டும். அந்த கிறிஸ்துவனுடைய போதனைகளை ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தில் வாசித்து, தியானித்து, ஜெபித்து அதன்படி நடக்க வேண்டும். அப்பொழுது அந்த குரு இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் நமக்கு குருவாய், ஒரு ஆசிரியராய், ஆசானாய், ஒரு போதகராய் இருக்கிற பொழுது அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பிதாவண்டையிலே நடத்துவார். பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்துவார், ஒப்புரவாக்கு செய்வார். பிதாவினுடையிலிருந்து ஒரு தொடர்புடைய பிள்ளைகளாக நம்மை நடத்துவார். மாத்திரமல்ல, இந்த பூமியிலே அவர் சொன்னார், தன்னை கண்டவன் அவரை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி. அப்போது இயேசு கிறிஸ்து தெய்வமாக வந்து மறுபடியுமாக நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய போதனைகளை நாம் கடைபிடித்து வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே கிறிஸ்து தான் உங்கள் குரு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர் தான் உங்களுக்கு ஆசிரியர் என்பதை மறந்து விடார்கள். உலகத்திலே உங்களுக்கு வேறு ஒரு குருக்களும் இல்லை என்று சொல்லி நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள். நீங்களும் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்து தவிர வேற ஒரு குருவும் கிடையாது. அவர் தான் ஒரு மேலான, ஒரு பிரதான ஒரு ஆசிரியர். அவருடைய போதனைகளை கேட்டு நடக்க இந்த காலை வழியில் ஒப்புக் கொடுப்போமா? அவர் நம்மை நடத்துகிற பொழுது நம்மை சத்தியத்தின் பாதையை நடத்துவார். நானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று சொன்னவர், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறவர். வழியில் நாம் நடக்கிற பொழுது, சத்தியத்திலே நடக்கிற பொழுது ஜீவனுடையவர்களாக, நித்திய ஜீவனுடையவர்களாக அந்த பூமியிலே வாழ்வோம். அதோடு அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்ம எல்லா விதமான தீமைகளுக்கும், வியாதிகளுக்கும், வேதனைகளுக்கும், சோதனைகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாத்து திடப்படுத்தி என்றென்றைக்கும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடத்துவார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. மத்தேயு 23:10 படியாக கிறிஸ்துவே உங்கள் குருவாய் இருக்கிறார், உங்களுக்கு குருவாய் இருக்கிறார் என்று சொல்லி, அவரே எங்களுடைய குரு, அவரே எங்களுடைய ஆசிரியர், அவர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறபடினாலே பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலியமாக நீர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும், எங்களை பாதுகாத்தரலும், எங்களை ஆசீர்வதித்தரலும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.